வணக்கம். டாப் 10 தேசம் சர்வதேசம் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். அமெரிக்க அதிபரின் கொள்கைகளால் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு ஆண்டுதோறும் $1 பில்லியன் வரை வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் சூழல் எழுந்துள்ளது. ட்ரம்ப் அரசின் ஆராய்ச்சிக்கான நிதி குறைப்பு, வரிக் கொள்கை மாற்றங்கள் மற்றும் வெளிநாட்டு மாணவர் சேர்க்கை மீதான கட்டுப்பாடுகள் ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. இது ஹார்வர்ட் மட்டுமல்லாது அமெரிக்காவின் பல உயர்கல்வி நிறுவனங்களையும் பாதிக்கும் என கருதப்படுகிறது. கானாவில் பயணத்தை நிறைவு செய்துவிட்டு கரீபிய தீவு நாடான டிரினிடாட் அண்ட் டொபாகோவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றடைந்தார். பியார்கோ சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய அவரை அந்நாட்டு பிரதமர் கமலா பர்சாத் நேரில் வந்து வரவேற்றார். தொடர்ந்து முப்படை வீரர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளிகள் திரண்டிருந்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இந்த பயணத்தின்போது அந்நாட்டின் அதிபர் கிறிஸ்டின் கார்லா கங்குலா மற்றும் பிரதமர் கமலா பர்சாத்தை தனித்தனியே சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அதோடு அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழு அமர்வில் பிரதமர் மோடி உரையாற்ற இருக்கிறார். இந்த பயணத்தை நிறைவு செய்துவிட்டு நாளை அர்ஜென்டினாவுக்கு புறப்பட இருக்கிறார். விவசாயிகளுக்கு எதிராகவே மத்திய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்ற கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிமடுக்கவில்லை எனவும் ராகுல் காந்தி சாடியுள்ளார். மகாராஷ்டிராவில் 3 மாதங்களில் 767 விவசாயிகள் தற்கொலை என்ற செய்தியை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விதைகள், உரம், பூச்சிக்கொல்லி போன்றவற்றின் விலை அதிகரிப்பால் விவசாயிகள் நாளுக்கு நாள் இக்கட்டில் தள்ளப்பட்டு கடனாளி ஆவதாகவும் இது அவர்களை தவறான முடிவுக்கு தள்ளுவதாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல்கள் மற்றும் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். இது பொது அமைதிக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார். இந்த குற்றங்களை கட்டுப்படுத்த கடுமையான சட்ட விதிகள் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தேவை எனவும் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டார். மேற்குவங்க மாநில பாஜக தலைவராக சமிக் பட்டாச்சாரியா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தலைவர் பதவிக்கான தேர்தலில் வேறு யாரும் போட்டியிடாததால் சமிக் பட்டாச்சாரியா போட்டியின்றி தேர்வாகினார். அடுத்த ஆண்டு மேற்குவங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்வு முக்கியத்துவம் பெறுகிறது. ஊழல் நிறைந்த மமதா அரசை பதவியிலிருந்து அகற்றுவதே தனது முதல் நோக்கம் என சமிக் பட்டாச்சாரியா கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறுவது தேர்தல் அல்ல என்றும் வங்க மக்களின் கலாச்சாரம், பாரம்பரியத்தை காக்க நடைபெறும் போர் என்றும் அவர் தெரிவித்தார். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை தகுதி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. யஷ்வந்த் வர்மா இல்லத்தில் பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் அவரை தகுதி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவருக்கு முந்தைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பரிந்துரை செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் தகுதி நீக்க தீர்மானத்தை கொண்டுவரும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒரு நீதிபதியை நீக்க மக்களவையில் 100 எம்பிக்களும் மாநிலங்களவையில் 50 எம்பிக்களும் கையெழுத்திட வேண்டியது அவசியமாக உள்ள நிலையில் அந்த பணி விரைவில் தொடங்கும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்டில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மற்றொரு சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. சஹேபகஞ்ச் பகுதியில் நடந்த இந்த விபத்தால் ரயில் பெட்டிகள் தடம் புரண்டன. ரயில் விபத்தை அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வீடியோவாக படமெடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறார். விபத்தை தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு ரயில்வே துறையினர் விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். இதில் மனித உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படாத நிலையில் ரயில் தடம் புரண்டதால் 14 ஆடுகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விசாகப்பட்டினம் விமான நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறால் தரையிறங்கிய பிரிட்டன் நாட்டின் அதிநவீன F-35 ரக போர் விமானத்தை சரி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த விமானம் உதிரி பாகங்களாக பிரிக்கப்பட்டு ராணுவ சரக்கு விமானம் மூலம் பிரிட்டனுக்கே எடுத்துச் செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே பிரிட்டன் விமானத்தை கேரள சுற்றுலாத்துறை ஒரு சுவாரஸ்யமான விளம்பர உத்தியாக பயன்படுத்தியுள்ளது. கேரளா ஒரு அற்புதமான இடம், கேரளாவை விட்டுச் செல்ல விரும்பவில்லை என்று போர் விமானமே கூறுவது போல AI மூலம் உருவாக்கப்பட்ட மீம் ஒன்றை கேரள சுற்றுலாத்துறை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த அனன்யா மிஸ்ரா என்ற பெண் இண்டிகோ ஏர்லைன்ஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். விமான சேவை தாமதமானதால் தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க முடியாமல் போனதாக அவர் தெரிவித்துள்ளார். விமானத்தின் AC வேலை செய்யவில்லை, குடிக்க தண்ணீர் இல்லை என பல குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இண்டிகோவின் அலட்சியம் தன் வாழ்வில் பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக லிங்க்டின் தளத்தில் அவர் வெளியிட்ட உருக்கமாக பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. டெல்லியில் விலை மதிப்பு மிகுந்த ஹுண்டாய் காரின் பாதுகாப்பு அம்சங்களை மீறி ஒரே ஒரு நிமிடத்திற்குள் அது திருடப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி சப்தர்ஜங் பகுதியில் வசிக்கும் ரிஷப் சௌகான் என்பவர் தன் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த கார் திருடிச் செல்லப்பட்டதன் கண்காணிப்பு கேமரா பதிவை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். அதில் ஒரு நபர் காரின் கண்ணாடி ஒன்றை ஸ்ப்ரே போன்ற ஏதோ ஒன்றால் உடைத்து உள்ளே இருந்த லேப்டாப்பை எடுத்து விரல்களால் அழுத்தி காரை எடுத்துச் சென்றுள்ளார். இது ஒரு நிமிடத்திற்குள் அரங்கேறியுள்ளது. வாங்கி 6 மாதமே ஆன விலை உயர்ந்த காரின் அதிநவீன பாதுகாப்பு அம்சங்களை மீறி இக்கொள்ளை நடந்துள்ளது கார் உரிமையாளர்களை அதிர வைத்துள்ளது. அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கலிபோர்னியா மாநிலத்தின் அடுத்த ஆளுநராவதற்கு ஆதரவு பெருகி வருகிறது. கருத்து கணிப்பு ஒன்றில் பெரும்பான்மையானவர்கள் கமலா ஹாரிஸ் அப்பதவியில் அமர விருப்பம் தெரிவித்துள்ளனர். கலிபோர்னியா மாநிலம் அமெரிக்காவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலம் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு வரும் ஆண்டு ஆளுநர் தேர்தல் நடைபெறவுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு டிரம்பிடம் தோல்வியை தழுவினார் கமலா ஹாரிஸ். அவரது தாயார் இந்திய வம்சாவளியினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் சிறிய ரக விமானம் ஒன்று தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. செஸ்னா 208B ரக ஸ்கை டைவிங் விமானம் தரையிறங்கிய போது ஓடுதளத்தை கடந்து கீழே விழுந்தது. 15 பேருடன் வந்திறங்கிய விமானம் தலைக்குப்புற கவிழ்ந்து விழுந்த நிலையில் இதில் நல்வாய்ப்பாக விமானம் தீப்பிடிக்காததால் காயங்களுடன் பயணிகள் உயிர் தப்பினர். போர்ச்சுகல் மற்றும் லிவர்பூல் கால்பந்து அணியின் நட்சத்திர வீரர் டியாகோ ஜோட்டா ஸ்பெயினில் ஏற்பட்ட கார் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். 28 வயதான அவர் திடீர் மறைவு உலகெங்கிலும் உள்ள கால்பந்து ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சில வாரங்களுக்கு முன்புதான் ஜோட்டாவுக்கு திருமணம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. பிரீமியர் லீக், FA கோப்பை, லீக் கோப்பை என லிவர்பூல் அணிக்கு பல வெற்றிகளை பெற்றுத்தந்த ஜோட்டாவின் திடீர் மறைவுக்கு போர்ச்சுகீஸ், பிரிட்டன் நாட்டு தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் ரஷ்ய கடற்படையின் துணை தளபதி மிக்கேல் குட்கோவ் உயிரிழந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்ஸ்க் பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அவர் உயிரிழந்திருப்பதாக ரஷ்ய கடற்படையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் குட்கோவ் மட்டுமல்லாமல் அவருடன் சேர்ந்து 10 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் கடற்படையின் துணை தளபதியாக குட்கோவை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நியமனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். இதில் ஈரான், யுக்ரைன் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா, அமெரிக்கா இடையிலான அரசியல் மற்றும் ராஜதந்திர உறவுகள் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அதிபர் புட்டின் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. யுக்ரைன் உடனான போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் விருப்பத்தை வெளிப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சிகாகோ இரவு விடுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் இந்த கொடூர தாக்குதலில் 14க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அந்த இரவு விடுதியில் ராபர் மெல்லோ பாக்ஸிற்கான ஆல்பம் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவிலிருந்து வெளியே வந்தவர்கள் மீது கருப்பு நிற காரில் வந்த சிலர் கண்மூடித்தனமாக சரமாரி துப்பாக்கிச் சூட்டில் சுட்டுள்ளனர். இந்தியாவில் 1.05 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கவச வாகனங்கள், மின்னணு போர்க்கருவிகள், வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மற்றும் கடற்படைக்கான கண்ணிவெடிகள் போன்றவற்றை வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இவை கொள்முதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரையில் பான் கார்டு விண்ணப்பிக்க பிறப்பு அல்லது அடையாளச் சான்று மட்டுமே போதுமானதாக இருந்த நிலையில் இனி ஆதார் எண்ணும் அவசியம் என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது. டிஜிட்டல் இந்தியா முயற்சியை முன்னோக்கி கொண்டு செல்லவும், வரி ஏய்ப்பு, போலி பான் கார்டுகளை தடுக்கவும், அடையாள சரிபார்ப்பு, வரி தாக்கல் மற்றும் பணத்தை திரும்பப் பெறும் செயல்முறை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் மாற்ற முடியும் என்றும் அரசு விளக்கம் கொடுத்துள்ளது. ஐஐடி கான்பூரில் பட்டம் பெற்ற இந்திய வம்சாவளியான திரவித் பன்சாலுக்கு மெட்டா நிறுவனத்தில் ஆண்டுக்கு 850 கோடி ரூபாய் சம்பளத்துடன் வேலை கிடைத்துள்ளது. அந்நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு பிரிவில் பணிபுரிய அவர் தேர்வாகியுள்ளார். ஐஐடி கான்பூரில் இரட்டை பட்டம் பெற்ற அவர் ஓபன் ஏஐ நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். கணினி அறிவியலில் பட்டம் பெற்றுள்ளார். இந்த இந்திய அறிவியல் நிறுவனம், முகநூல், கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவனங்களில் அவர் பணிபுரிந்துள்ளார். மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்டிருந்த தனித்த நடைபாதையை சீரமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. 2022ஆம் ஆண்டு 1,14 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த நடைபாதை பல்வேறு காரணங்களால் சேதமடைந்த நிலையில் பராமரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த நேரத்தில் பாதையை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள மாநகராட்சி விரைவில் பணிகள் நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் கிடப்பில் போடப்பட்ட குண்டுபெரும்பேடு முதல் கடுவஞ்சேரி வரையிலான சாலை பணிகள் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. 3 மாதங்களுக்கும் மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் மக்கள் சந்திக்கும் சிரமங்கள் குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக கிடப்பில் போடப்பட்ட சாலை பணிகளை முடிக்க ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்தினர். சென்னையில் முஹரம் தினத்தையொட்டி தாவூதி போஹ்ரா சமூகத்தின் அஷாரா முபாரகா எனும் 10 நாள் ஆன்மீக நிகழ்வு நடைபெற்று வருகிறது. தாவூதி போஹ்ரா சமூகத்தின் 53வது தலைவர் சையத்னா முஃபாதல் சைஃபுத்தீன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 43,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். 50 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெறும் இந்நிகழ்வு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் இலங்கையின் கொழும்புவில் உள்ள 71 மையங்களிலும் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு அதிகரித்துள்ள நிலையில் திருவள்ளச்சோலை, பனைபுரம் உள்ளிட்ட ஊர்களில் காவிரி கரையோரம் நடவு செய்யப்பட்டுள்ள வாழைப்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஒரு சில நாட்கள் தண்ணீர் தேங்கினால் வாழைப்பயிர்கள் தாக்குப்பிடிக்கும், இல்லை என்றால் வாழைப்பயிர்கள் அழியும் சூழ்நிலை உருவாகும் என வேதனை தெரிவிக்கின்றனர். அரியலூர் அருகே இளைஞரை கொலை செய்த நபர்களின் வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளது. கண்டிராதித்தம் கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவரை அதே கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரும் அவரது மகனும் கத்தியால் குத்தி கொலை செய்தனர். இதனையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது வீட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பையும் மீறி அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தீ வைத்த அடையாளம் தெரியாத நபர்களை தேடி வருகின்றனர்.
தைரியம் என்பது வயது சார்ந்ததல்ல, மனம் சார்ந்தது என நிரூபித்துள்ளார் 80 வயதான ஸ்ரத்தா சௌஹான். இவர் தனது 80வது பிறந்த நாளை 10,000 அடி உயரத்திலிருந்து உடலில் கயிறு கட்டிக்கொண்டு ஸ்கை ஜம்ப் என்ற முறையில் குதித்து கொண்டாடியுள்ளார். இவருக்கு வெர்டிகோ, முதுகுத்தண்டு பிரச்சினைகள் இருந்தபோதும் இதை சாதித்துள்ளார். ஹரியானாவில் உள்ள நர்னால் என்ற பகுதியில் இச்சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இந்தியாவில் மிக அதிக வயதில் ஸ்கை ஜம்ப் செய்த பெண் என்ற சாதனையும் ஸ்ரத்தா சௌஹான் படைத்துள்ளார். போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவின் ஜாமீன் மனுக்களை சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கொக்கைன் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சூழலில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் நடிகை நயன்தாரா குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். கணவர் விக்னேஷ் சிவன் மற்றும் 2 குழந்தைகளுடன் திரைப்பட நடிகை நயன்தாரா மலையடிவாரத்திலிருந்து ரோப்கார் மூலம் மலைக்கு வந்தார். மலைக்கோயிலில் சிறப்பு தரிசன விலையில் சென்று நடிகை நயன்தாரா, விக்னேஷ் சிவன் சுவாமி தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சியில் மூக்குத்தியம்மன் 2 படப்பிடிப்புக்காக வந்துள்ள நிலையில் நடிகை நயன்தாரா பழனி முருகன் கோயிலில் வழிபாடு செய்தார். அமெரிக்காவில் அதிபர் டிரம்பின் செலவு மசோதாவால் இந்தியர்கள் உட்பட பல்வேறு நாட்டினரும் பயன்பெற உள்ளனர். மசோதாவில் செய்யப்பட்ட திருத்தங்களில் அமெரிக்காவில் பணிபுரியும் இந்தியர்கள் உட்பட பிற நாட்டினரும் தங்கள் சொந்த நாட்டில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு அனுப்பும் பணத்தின் மீதான வரி குறைக்கப்படுகிறது. அதாவது பணம் அனுப்புவதில் செலுத்தப்படும் வரியானது 5% 1% குறைக்கப்படுவதாக மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் விமானப்படையை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க அதிகாரிகளுடன் பாகிஸ்தான் விவாதித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் பெரிதும் தவித்தது. இதில் சீனாவின் ஆயுதங்கள் பெரிதளவில் பயனளிக்காமல் போனதாலும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கிலும் அமெரிக்காவின் உதவியை பாகிஸ்தான் அணுகியுள்ளதாக தெரிகிறது. எகிப்து அரசின் எதிர்ப்பை மீறி நைல் நதியில் சர்ச்சைக்குரிய நீர்மின் அணையை கட்டி முடித்துள்ளதாக எத்தியோப்பிய பிரதமர் அபிய் அகமது அறிவித்துள்ளார். வரும் செப்டம்பர் மாதம் அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிராண்ட் எத்தியோப்பியன் ரெனைசான்ஸ் டேம் என்று அழைக்கப்படும் அந்த அணையால் தங்களுக்கு வழங்கப்படும் நீர் பகிர்வானது பாதிக்கப்படும் என கூறி எகிப்து அரசு அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தது. ஜூலை 7ஆம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சென்னை செங்கோட்டை இடையே சிறப்பு ரயில் இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி சென்னை எழும்பூர் செங்கோட்டை சிறப்பு ரயில் சென்னையிலிருந்து ஜூலை 6 இரவு 9:55 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 9:25 மணிக்கு செங்கோட்டை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் செங்கோட்டை சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் செங்கோட்டையிலிருந்து இரவு 7:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 9:05 மணிக்கு சென்னை சென்று சேரும். இந்த ரயில்களுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு காலை 8 மணிக்கு துவங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருச்செந்தூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பக்தர்கள் காத்திருப்பு அறையின் மொட்டை மாடியில் ஆய்வு மேற்கொண்ட போது தனது செருப்பை கையில் எடுத்து வந்த கோயில் பாதுகாவலரை அமைச்சர் சேகர் பாபு கடிந்து கொண்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு இறுதிக்கட்ட பணிகள் குறித்து அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அங்கு பக்தர்கள் வசதிக்காக புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டடங்களை அவர் பார்வையிட்டார். அப்போது விட்டுச் சென்ற காலணியை கோயில் பணியாளர் எடுத்து வந்ததால் அமைச்சர் அவரை கடிந்து கொண்டார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வீச்சு கருப்பண சுவாமி கோயில் திருவிழாவையொட்டி பெண்களின் முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு 4 மணி நேரம் ஊர்வலமாக சென்றனர். அப்போது வான வேடிக்கை, தேவராட்டம் மற்றும் சண்டை மேளம் முழங்க வீதி உலா களை கட்டியது. சென்னை அம்பத்தூர் விஜயலட்சுமிபுரம் பகுதியில் 60 வயது மூதாட்டி ரோதா கடைக்கு சென்று திரும்பும்போது
அவரை பின்தொடர்ந்து வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 2 சவரன் தாலிச் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பியோடினர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த அம்பத்தூர் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடிகை KR விஜயா வழங்கிய மணிகண்டன் என்ற கொம்பன் யானை 56 வயதில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. கோட்டயம் ஓமல்லூர் ரக்தகாந்த சுவாமி கோயில் வளாகத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த இந்த யானை பல ஆண்டுகளாக சபரிமலை உட்பட பல கோயில்களின் திருவிழாக்களில் பங்கேற்று சேவை செய்தது குறிப்பிடத்தக்கது. இதன் மறைவு பக்தர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் தேவர் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்டுள்ள யானைகளை வனத்திற்குள் அனுப்பும் முயற்சியில் வனத்துறை ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் வனத்துறையினருக்கு உதவ ட்ரோன் கேமராக்களை இயக்குவதில் நிபுணத்துவம் பெற்ற குழுவினர் பெங்களூருவிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் உதவியுடன் கொட்டாய்மட்டம் பகுதியில் முகாமிட்டுள்ள 4 யானைகளை முதுமலை வனப்பகுதிக்குள் அனுப்பும் முயற்சிகள் தொடர்ந்து வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாசன ஆறுகள், வாய்க்கால் கரைகளில் சாய்ந்து கிடக்கும் விலை மதிப்பற்ற தேக்கு மரங்கள் அகற்றப்படாமல் கரையான்களுக்கு இரையாகி மண்ணோடு மண்ணாகும் அவலம் தொடர்கிறது. இயற்கை பேரிடர்களில் விழுந்த இந்த மரங்களை வனத்துறை எண்கள் மட்டும் குறித்துவிட்டு செல்வதால் அவை பல ஆண்டுகளாக பயனற்று கிடக்கின்றன. மழைக்காலம் தொடங்கும் முன் அவற்றை விரைந்து அகற்றி பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன அழுத்தத்திற்கான மருந்துகள் பெண்களின் மூளையை விட ஆண்களின் மூளையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஆய்வு ஒன்றின் மூலம் தெரியவந்துள்ளது. மூளையின் செயல்பாடுகளில் இந்த மருந்துகள் பாலினத்திற்கு ஏற்ப வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்துவது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த முக்கியமான கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் மனநல சிகிச்சை பெறுவோருக்கு பாலின அடிப்படையில் தனித்தனியாக மருந்துகளை பரிந்துரைக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது. டெல்லியில் பயன்படுத்த தகுதியற்ற வாகனங்கள் என பறிமுதல் செய்யும் நடவடிக்கை சாதாரண மக்களை கொள்ளையடிக்கும் முயற்சி என்று ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் மணீஷ் சிசோடியா குற்றம் சாட்டியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு மேலான டீசல் வாகனங்களையும் 15 ஆண்டுகளுக்கு மேலான பெட்ரோல் வாகனங்களையும் பறிமுதல் செய்ய டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அம்மாநில முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, பழைய வாகனங்களுக்கு பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் மறுக்கப்படுவதால் லட்சக்கணக்கான குடும்பங்கள் கண்ணீர் வடிப்பதாக கூறியுள்ளார். நடுத்தர மக்கள் மீதான பாஜக அரசின் தாக்குதல் திட்டங்களில் இதுவும் ஒன்று என்று அவர் விமர்சித்துள்ளார். பாஜக அரசின் இந்த உத்தரவால் வாகன உற்பத்தியாளர்கள், இடைத்தரகர்கள் நிறுவனத்தினர்தான் அதிகம் பயனடைவதாகவும் மணீஷ் சிசோடியா குறிப்பிட்டுள்ளார். ஒடிசாவில் அரசு அதிகாரி தாக்கப்பட்ட வழக்கில் பாஜக மூத்த தலைவர் ஜெகநாத் பிரதான் கைது செய்யப்பட்டார். புவனேஸ்வரில் உள்ள டிசிபி அலுவலகத்தில் சரணடைந்த அவரை மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த வாரம் புவனேஸ்வர் மாநகராட்சியின் கூடுதல் ஆணையர் ரத்னாகர் சாஹூ அலுவலகத்திலிருந்து வெளியே இழுத்து வரப்பட்டு தாக்கப்பட்டார். இந்த வழக்கில் பிரதான் உட்பட மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே பிரதான் கைது செய்யப்பட்டதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒடிசா நிர்வாக சேவை அதிகாரிகள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். உக்ரைன் சிறப்பு படை அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் ரஷ்யாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக 23 வயது இளம்பெண் ஒருவரை ரஷ்ய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவரது காரில் IET எனப்படும் நவீன வெடிகுண்டை பொருத்த முயன்றதாக தெரிகிறது. ரஷ்ய அதிகாரிகளின் விசாரணையில் உக்ரைனின் சிறப்பு படை அதிகாரிகளோடு வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் தொடர்பில் இருந்ததும் தெரியவந்துள்ளது. திருச்செந்தூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பக்தர்கள் காத்திருப்பு அறையின் மொட்டை மாடியில் ஆய்வு மேற்கொண்ட போது தனது செருப்பை கையில் எடுத்து வந்த கோவில் பாதுகாவலரை அமைச்சர் சேகர்பாபு கடிந்து கொண்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு இறுதிக்கட்ட பணிகள் குறித்து அமைச்சர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அங்கு பக்தர்களின் வசதிக்காக புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடங்களை பார்வையிட்டார். அப்போது விட்டுச் சென்ற காலணியை கோவில் பணியாளர் எடுத்து வந்ததால் அமைச்சர் கடிந்து கொண்டார். ஜூலை 7ஆம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சென்னை செங்கோட்டை இடையே சிறப்பு ரயில் இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி சென்னை எழும்பூர் செங்கோட்டை சிறப்பு ரயில் சென்னையிலிருந்து ஜூலை 6ஆம் தேதி இரவு 9:55 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 9:25 மணிக்கு செங்கோட்டை சென்று சேரும்.
மறுமார்க்கத்தில் செங்கோட்டை சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் செங்கோட்டையிலிருந்து இரவு 7:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 9:05 மணிக்கு சென்னை சென்று சேரும். இந்த ரயில்களுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு காலை 8 மணிக்கு துவங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அடுத்த தலாய் லாமா பாரம்பரிய முறைப்படியே தேர்வு செய்யப்படுவார் என்றும் இதில் யாரும் தலையிட முடியாது என்றும் இந்தியா திட்டவட்டமாக கூறியுள்ளது. திபெத் புத்த மத தலைவரான தலாய் லாமாவிற்கு அடுத்த வாரிசு யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தனக்கு பின் அடுத்த தலாய் லாமா தேர்வை அறக்கட்டளை மேற்கொள்ளும் என்றும் வழிவழியாக கடைபிடிக்கப்படும் நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் தற்போதைய 14ஆம் தலாய் லாமா கூறியுள்ளார். தங்கள் ஒப்புதல் இன்றி புதிய தலாய் லாமா தேர்வு இருக்கக்கூடாது என்றும் தாங்கள் கூறும் நடைமுறைப்படியே அவர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் சீனா கூறியிருந்தது. இந்நிலையில் அடுத்த தலாய் லாமாவை தேர்வு செய்வதில் வெளியாட்களுக்கு உரிமை இல்லை என்று சீனாவை இந்தியா மறைமுகமாக கண்டித்துள்ளது. தனது வாரிசை தீர்மானிக்கும் அதிகாரம் தலாய் லாமாவிற்கு மட்டுமே உண்டு என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். திபெத் தனிநாடு கோரிய தலாய் லாமாவை சீனா 1959 வெளியேற்றிய நிலையில் அவர் இந்தியாவில் வசித்து வருகிறார். இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை பாகிஸ்தானை தாக்கிய போது அது அணு ஆயுதம் தாங்கியதா என்பதை அறிய பாகிஸ்தான் ராணுவத்திற்கு வெறும் 30 முதல் 45 வினாடிகளே இருந்ததாக அந்நாட்டு பிரதமரின் சிறப்பு ஆலோசகர் ராணா சனாவுல்லா தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அந்த தாக்குதல் அணு ஆயுத போருக்கு வழிவகுத்திருக்கக்கூடும் என அவர் அச்சம் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்தியதால் மிகப்பெரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாரத மாதா படத்துடன் கேரள ஆளுநர் பங்கேற்றதால் பல்கலைக்கழக நிகழ்ச்சியை ரத்து செய்து மெயில் அனுப்பியதற்காக பதிவாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநில ஆளுநராக உள்ள ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தான் கலந்து கொள்ளும் அனைத்து விழா மேடைகளிலும் பாரத மாதா படத்தை இடம்பெறச் செய்வதையும் அதற்கு மரியாதை செய்வதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார். இது அரசு விழாவா அல்லது RSS விழாவா என்று ஆளும் CPM கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கேரள பல்கலைக்கழக செனட் அரங்கை வாடகைக்கு எடுத்த ஸ்ரீ பத்மநாபா சேவா சமிதி அமைப்பு எமர்ஜென்சியை எதிர்த்த போராளிகள் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடத்தியது. வழக்கம் போல மேடையில் பாரத மாதா படம் வைக்கப்பட்டதால் பிரச்சினை ஏற்பட்டது. செனட் அரங்கில் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளோ சொற்பொழிவுகளோ நடத்தக்கூடாது என்ற பல்கலைக்கழக விதியை மீறியதாக கூறி விழா மேடையில் ஆளுநர் இருந்தபோதே நிகழ்ச்சிக்கான அனுமதியை ரத்து செய்து பல்கலைக்கழக பதிவாளர் அனில்குமார் இமெயில் மூலம் ஆளுநர் மாளிகைக்கு தகவல் தெரிவித்தார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் துணைவேந்தர் மோகன் குன்னுமல் பாரத மாதா எந்த மதத்தைச் சேர்ந்தவர் என்று கேள்வி கேட்டதோடு அதற்கு முறையாக பதிலளிக்காத பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இதற்கு எதிராக ஆளும் CPM கட்சியின் மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநில பாஜக தலைவராக சமீக் பட்டாச்சாரியா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தலைவர் பதவிக்கான தேர்தலில் வேறு யாரும் போட்டியிடாததால் சமீக் பட்டாச்சாரியா போட்டியின்றி தேர்வாகினார். அடுத்த ஆண்டு மேற்குவங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்வு முக்கியத்துவம் பெறுகிறது. ஊழல் நிறைந்த மமதா அரசை பதவியிலிருந்து அகற்றுவதே தனது முதல் நோக்கம் என சமீக் பட்டாச்சாரியா கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறுவது தேர்தல் அல்ல என்றும் வங்க மக்களின் கலாச்சாரம் பாரம்பரியத்தை காக்க நடைபெறும் போர் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள டயர் 3 நகரங்களில் இணைய வழி வணிக விற்பனை 21% உயர்ந்துள்ளது தெரியவந்துள்ளது. யூனிகாமர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் மொத்த ஆன்லைன் வணிக ஆர்டர்களில் 38% அளவுக்கு இந்த சிறிய நகரங்களிலிருந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கிராமப்புற மற்றும் சிறு நகர மக்களிடையே ஆன்லைன் ஷாப்பிங் மீது அதிகரித்து வரும் ஆர்வத்தையும் டிஜிட்டல் ஊடுருவலையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. ஜப்பானின் தென்மேற்கு பகுதியில் உள்ள டோகாரா தீவுகளில் 2 வாரங்களாக 1000க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளன. இதையடுத்து தீவில் உள்ள மக்களுக்கு அங்கிருந்து வெளியேறும்படி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வெள்ளிக்கிழமையன்று ஒரு பெரிய பேரழிவு ஏற்படும் என ஒரு பிரபல எழுத்தாளர் கணித்துள்ளது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்றும் அந்த கணிப்பு குறித்து அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லை என்றும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்புவனம் சம்பவம் போன்று இனிமேல் நடக்கக்கூடாது என்பதில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார்.
மடப்புறத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உரிய காலத்திற்குள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நிலை ஏற்பட்டால்தான் இதுபோன்ற சம்பவங்கள் தடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதுபோன்று ஏற்கனவே காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொள்வது என்பது வழக்கமான ஒன்றாக தமிழ்நாட்டிலே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்திலும் அதிமுக ஆட்சி காலத்திலும் இத்தகைய சம்பவங்கள் என்பது நடந்திருக்கிறது. குறிப்பாக ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு 13 பேர் படுகொலை செய்யப்பட்டது நமக்கு அனைவருக்குமே தெரியும். அதிலே சம்பந்தப்பட்ட காவல்துறையை சார்ந்தவர்கள் யாரும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை. உதவி பேராசிரியர் நிகிதா மீது கடந்த ஆண்டு திண்டுக்கல் எம்பிஎம் மகளிர் அரசு கலைக்கல்லூரி மாணவிகள் புகார் அளித்திருப்பது தெரியவந்துள்ளது. காவல் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித்குமார் மீது புகார் அளித்திருந்த உதவி பேராசிரியர் நிகிதா மீது பண மோசடி உள்ளிட்ட பல புகார்கள் இருப்பது வெளிவந்துள்ள நிலையில் மாணவிகளை மனரீதியாக துன்புறுத்தியதாக 2024ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் அரசு கல்லூரி மாணவிகள் புகார் கொடுத்துள்ளனர். புகாரின் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சென்னை பரங்கிமலையில் உள்ள புனித தோமையார் திருத்தலம் உலக புகழ்பெற்ற பசிலிகா திருத்தலமாக அறிவிக்கப்பட்டது. பரங்கிமலையில் உள்ள 300 அடி உயரமலையின் மீது போர்த்துகீசிய மறைப்பணியாளர்களால் 1523ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட சிறிய அளவிலான ஆலயம் பின்னர் பெரிய தேவாலயமானது. இந்த திருத்தலம் உலக புகழ்பெற்ற தேவாலயம் என்ற வகையில் பசிலிகா திருத்தலமாக போப்பாண்டவர் அறிவித்தார். விழாவில் புனரமைக்கப்பட்ட தேசிய திருத்தல பேராலயத்தை வாட்டிகன் இந்திய தூதர் பேராயர் லியோ ஜெரோலி திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே 13 வயது சிறுவன் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கர்நாடகாவைச் சேர்ந்த மாதவன் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையினர் இவ்விஷயத்தில் துரிதமாக நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி சிறுவனின் உறவினர்கள் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் மீனவர்களின் வலையில் 100 கிலோ எடை உள்ள ராட்சத திருக்கை மீன் சிக்கியது. கோதாவரி ஆற்றின் முகத்துவார பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களுக்கு இந்த மீன் கிடைத்தது. இந்த மீனை பார்க்க பொதுமக்கள் திரண்டனர். கடைசியில் இந்த பிரம்மாண்டமான திருக்கை மீன் 17,000 ரூபாய்க்கு ஏலம் போனது.